இப்ப எங்கேயுமே குழந்தை போறதுல கோவிலுக்கு போகணும், கோவிலுக்கு குழந்தை போறதுல. அப்புறம் நம்ம வந்தவாசி டாக்டர் இருக்கிறாரு. ஓ வந்தவாசியில டாக்டர், அவர் பேர் என்னடி? ஐயோ அவர்தான் எனக்கு கரெக்டா புடிச்சுன்னு சொன்னாரு. ஏண்டி எதை புடிச்சுன்னு சொன்னாரு? கை நாடிய புடிச்சுக்கிட்டு. நாடிய புடிச்சுன்னு சொன்னாரா? சரி கேட்ட போய் டாக்டர் சார் குழந்தைகளே 10 வருஷம் கல்யாணம் பண்ணி என்ன பண்றேன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நீ வரதானே கோவிந்தமா, அப்புறம் கோவிந்தமா. அதுக்கு முன்ன உசுப்பு இப்பதான் கோவிந்தமான்னு வச்சுக்கிறேன் நான். ஒன்னு அப்படி சொன்னாரு, குழந்தை இல்லைன்றியே நான் சொல்ற மாதிரி செஞ்சா குழந்தை பிறக்குமான்னு சொன்னாரு. ஏன்டி டாக்டர் சொல்ற மாதிரி கேட்கணும்ல, என்ன சொன்னாரு? நுனியப்ப டாக்டர் அவரு. ஓ ஏன்டி அவர் பேர் முனியப்பண்டி. நுனியப்ப அடி பாட்டு அவர் சொன்னாரு, கோவிந்தமா கொஞ்சம் குழந்தை இல்லைன்றிய நான் சொல்ற மாதிரி செய்ய வந்தேன்னு கேட்டேன். சரி கர்ப்ப போயிடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு ஒரு குமுக்கு ஒரு தொவிச்சு அப்படியே பிழிஞ்சு காய போட்டுட்டாமா நான் திருப்பி போட்டு அமிச்சிட்டேன் அந்த ஆளு. ஏன்டி அருகட்ட கோவிந்தமா, கர்ப்ப பை என்ன கோழி பையா அது தண்ணியில எடுத்து அலசறதுக்கு அந்த ஆளு தான் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? ஐயோ சிரிக்காத, எங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. கிடையாது என் வீட்டுக்காரர் 2 நாள் முன்னாடி கேட்டேன், ஏண்டி குழாவுக்கு தண்ணிக்கணும் ஊர்ல இருக்கணும் காலி மூத்தாங்க என்ன? ஐயோ எல்லா பொம்பளைங்க செய்யற வேலை தானே. குழாவுக்கு தண்ணி வராடியே முனமுக்குள்ள மூக்குத்திக்கிறாடியேன்னு கேட்டாங்க. எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏறிக்கிச்சு. தொண்டில ஏறிச்சு. ஒன்னு அழுதுக்கிட்டே நான் பண்ண வீட்டுல போட்டு அழுது இருந்த மாதிரி என் வீட்டுக்கார கேட்டேன், ஏன்டி அழுவுறேன்னு கேட்டாரு. முனமுக்குள்ள கூட மூக்குத்தில காலி மூதுறாங்கன்னா எப்படி வாழறதுன்னு கேட்டேன். எல்லா பொம்பளையும் கேக்குறதுதான் நீங்க கேட்டிருக்க, அதுல ஒரு தப்பு கிடையாது. உன்ன காலிக்கு போனாரு, காலையில போயிட்டாரு. ஆமா நல்ல ஆம்பளை இருந்தா வாங்கி கொடுக்கணும். என் வீடு தங்கமான வண்டி. ஆமா கிளம்பி காலையில போனவரு இன்னைக்கு வாங்கிட்டு வருவாரு. நைட்டு 10 மணி வரைக்கும் 10 கணக்கு 10 மணி வரைக்கும் எதிர்பார்த்தேன். பார்த்தா புல்லா குஷ்டு வராண்டி அம்மா குஷ்டு வந்து பக்கத்துல போட்டு தடவுறான். என்னடா தடவுற பேமான்னு கேட்டேன். அவங்க மட்டும் மூக்க பிடிச்சி கடிக்கிறாண்டி. ஏன்டான்னு கேட்டா அந்த மூக்கு தாண்டி மூக்கு போடுங்க கேட்டு மூக்கு பிடிச்சி கடிச்சிட்டான். அதான் போன காது கம்பளை கேட்டேன், காதை பிடிச்சி கடிச்சான். இன்னைக்கு உனக்கு கேட்டு அனுப்பிச்சு மூக்குக்கு மூக்குத்தி கேட்டேன், மூக்க பிடிச்சி கடிச்சிட்டான். ஆமா காதுக்கு கம்பளை கேட்டேன், காதை பிடிச்சி கடிச்சிட்டான். ஆமா நான் ஒரு யோசனை சொல்றேன், இனிமே அந்த ஆளு கிட்ட வேற எதையும் கேட்டு தொலையாதடி. இல்லாடி இன்னைக்கு பொங்கல் உனக்கு கேட்டு அனுப்பிச்சுக்கிறேன். ஏன் என்ன கேட்டுட்ட? மூக்குத்தி கேட்டேன் மூக்க பிடிச்சி கடிச்சான், காது கம்பளை கேட்டேன் காது பிடிச்சி கடிச்சான். இன்னைக்கு அடிக்க கடிக்க போக வர கேட்டுக்கிறேன். அவன் புஷ்டு வந்து எத்த பிடிச்சி கடிப்பான். இருந்தாலும் பத்திரமாவே பாத்துக்கோ.
வாடிங்க பாடாங்க அது போட்டுங்க இந்த ஜாயிட்டு எங்கடி தைக்கிறீங்க நீங்க இல்லடி அப்படியே கட்டுல போட்டு படுக்கலாம் படுக்குது அப்படியே பாரு அடி கட்டுடி தாராளமா கட்டுல போட்டு படுக்கலாண்டி எனக்கு தச்சு கொடுங்க ஆடவா
பேர்